சாபம் நீங்கிடுச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான்ன்றது எப்படி விளங்கும்? பார்த்தா விளங்கும். அது நல்ல கவனிங்க. விசுவாசம் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். எனக்கு பார்த்து விளங்காது அது, ஏன்னா பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இவைகளெல்லாம் காணப்படாத காரியம். அவர் பாவமானார்ன்றது காணப்படாத காரியம். அவர் வியாதியை தன் மீது சுமந்து கொண்டார் என்பது கண்ணால் பார்க்கக்கூடாத ஒரு காரியம். வெறும் காயம்தான் பார்க்க முடியும், அடி தான் பார்க்க முடியும். பாவமானார்ன்றதை நான் பார்க்க முடியாது, எனக்காக சாபமானார்னு பார்க்க முடியாது, என் வியாதி அவர் சுமந்தார்ன்றதை பார்க்க முடியாது, என் நிமித்தமாக அவர் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யரானார், அதை பார்க்க முடியாது. பார்க்கும்போது என்ன தெரியுது? வெறும் காயம் தெரியுது, செத்தார்னு தெரியுது. இதெல்லாம் பார்க்க முடியாத. பாவமானார், சாபமானார், வியாதியை ஏற்றுக்கொண்டார், தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார், இதெல்லாம் நான் பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி நான் அதை தெரிந்து கொள்வது? கேட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இந்த கேள்வி எங்கேருந்து வருது? எதிலிருந்து கேட்குறேன்? நான் இதிலிருந்து கேட்குறேன். எங்கேருந்து கேள்விப்பட்டோம்? இங்கேருந்து கேள்விப்படுறோம். எதுக்கு சபைக்கு வர்றோம்? கேள்விப்படுறதுக்கு வர்றோம். நிறைய பேருக்கு இந்த வசனத்தினுடைய அருமையே புரியுறதில்ல. பாருங்கள், விசுவாசம் இதிலேருந்து தாங்க வர முடியும். இந்த இயேசுவே கொண்டாந்து முன்னால் நிறுத்தி பார்த்து உங்களெல்லாம் லைனில் வர சொல்லி விழா ஒரு தடவை தொட்டு பார்த்துங்க, கையை ஒரு தடவை தொட்டு பார்த்துங்கன்னா கூட ஒன்றையும் பெற போகிறதில்ல. நீங்கள் தொட்டு பார்த்துட்டு நானும் தொட்டு பார்த்தேன்னு போக போகிறீங்க, ஒன்றும் மாற போகிறதில்ல. ஆனால் அவர் பாவமானார், சாபமானார், தரித்திரரானார், அவர் வியாதியை சுமந்தார்னு வெளிப்பாட்டை பெற்று அதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அதை பெறுவீர்கள். சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை பெறுவீங்க, வியாதிக்கு பதிலாக சுகத்தை பெறுவீங்க, பாவின்றதுக்கு பதிலாக நீதிமானாக மாறிடுவீங்க, நடந்து கொள்வீர்கள், ஜெயத்தை பெறுவீர்கள். மாறும் காரியங்கள். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? அதான் விசுவாசம் கேள்வியினால் வரும் என்பதன் அர்த்தம். நல்லா விளங்கிக்கணும் பாருங்கள். இதை இது பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் இல்லை. எப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம்? கேட்டு மனக்கண்கள் திறக்கப்பட்டு புரிந்து கொண்டு வெளிப்பாட்டை பெற்று அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். அதுதான் விசுவாசம். காணப்படாத காரியங்கள், காணப்படாதவைகள் குறித்த நிச்சயம்னு சொல்லியிருக்கு இல்லையா விசுவாசம்? எந்த காணப்படாதவைகள்? இதுதான் பாவமானார் என்ற காணப்படாத காரியம், சாபமானார் என்ற காணப்படாத காரியம், வியாதியை சுமந்தார் என்ற காணப்படாத ஒரு காரியம், என்னுடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டு எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தார் என்ற அந்த காரியம். இதெல்லாம் பார்க்க முடியாத காரியம், காணப்படாதவைகளை குறித்து